கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் போது கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் களைந்து போட வேண்டிய வஸ்திரத்தை களைந்து போடாமல் இலவசமாய் மீட்கப்பட்ட இந்த சரீரத்தில் அதை உடுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அது அநேகருக்கு தெரியல. அந்த வஸ்திரம் தான் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு முன்னேற்றத்துக்கு தடை. அந்த வஸ்திரம் தான் நாங்கள் பரலோகம் போகக்கூடாதபடிக்கு தடை என்பது அநேகருக்கு தெரியல. அது தெரியாததுனால்தான் அநேகருடைய சரீரத்தில், இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்ட சரீரத்தில் 2 வஸ்திரம் இருக்கு. எங்க ஒரு சட்டை போடணும், 2 சட்டை போட்டுட்டு இருந்தா அவன் யாரு? இப்போ நம்ம ஒரு சட்டை போட்டிருக்கோம், 2 சட்டை போட்டுட்டு இப்படி ஒருத்தன் போறான், அவனை நம்ம என்ன சொல்லுவோம்? அப்ப இன்னும் நாம எப்படிதான் இருக்கோம்? அது சொல்ல மாட்டோமே. அடுத்தவனை லூசுன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும். நான் இன்னும் லூஸா தான் இருக்கேன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நான் லூசா? இதுதான் மாற மாட்டுக்கு. இது என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு கர்த்தர் வந்துடுவார். மாறாது. அடுத்தவனை லூசுன்னா அவன் லூசு பாஸ்டர். நீ லூசா? இல்லை பாஸ்டர், நான் ஐயா அடுத்தவன் வஸ்திரம் என்ன அழுக்கா இருக்குன்னு பார்க்கறத விட ஏன் வெள்ளை சட்டையில் என்ன அழுக்கு இருக்குன்னு பார்க்கறது தான் எனக்கு நல்லது. ஏன்னா அவன் போய் துவைச்சிடுவான். நான் ஏன் வெள்ளை சட்டையில் என்ன அழுக்கு இருக்குன்னே தெரியாம இப்படி போட்டுக்கிட்டு இருந்தோம்னா எங்கே போக முடியாது? கல்யாண வீட்டுக்குள்ள ஒருத்தன் போனா சட்டை போட்டு தான் போனா. ஆனா என்ன சட்டை இல்லை, கல்யாண வஸ்திரம் இல்லை. வஸ்திரம் இருந்தது, அவன் வஸ்திரம் போட்டு தானே வந்திருக்கான், அதனால தானே நாங்க உள்ள அனுப்பணும். ஐயா வஸ்திரம் இருக்கு, ஆனா என்ன வஸ்திரம் இல்லை. இப்போ அநேகர் அப்படிதான் இருக்கும், வஸ்திரம் போட்டிருக்கான் ஆனா என்ன வஸ்திரம் இல்லை. ஆனா நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் எப்போது உடுத்தி கொண்டேன்? 1997 ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டாச்சு. ஆனா அந்த வஸ்திரம் இருக்கா? அந்த வஸ்திரம் இருக்கா? என்னைக்கு நம்ம அடுத்தவன் சட்டையில கரை இருக்கான்னு பார்க்காத நிப்பாட்டுதமோ அன்னைக்கு தான் நம்ம சட்டையில உள்ள கரை நமக்கு தெரியும். இல்லை அந்த அண்ணன் வெள்ளை சட்டையில கொஞ்சம் கரை இருக்கான்னு நான் பார்த்துட்டு இருந்தோம்னா இங்க ஏன் சட்டையில இவ்வளவு பெரிய கரை இருக்கும். உண்மை. நீங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 38ஆம் வசனமும் 39ஆம் வசனமும் வாசிங்க. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து, நம்ம யாரு வஸ்திரம் கொடுத்தாலும் உடனே அப்படி வாங்கி உடுத்திடக்கூடாது. நீங்க நல்ல ஸ்பிரிச்சுவலா வாழணும்னு விரும்புனீங்கன்னா அதை செய்யாதீங்க. தேவனுக்காக வைராக்கியமா வாழணும்னு விரும்புனீங்கன்னா அதை செய்யாதீங்க. இங்க சவுல் தாவீதுக்கு என்ன செய்தார்? இந்த வஸ்திரத்தை போட்டுட்டு அவன் போக வேண்டியதானே? நீங்க கொஞ்சம் யோசிங்களேன். இந்த வஸ்திரத்தை தாவீதுக்கு கொடுக்கிறவன் அந்த வஸ்திரத்தை அவன் போட்டுட்டு கோலியாத்துக்கு முன்னாடி போக வேண்டியதானே? கரெக்ட் தானே? இந்த வஸ்திரத்தை யாரு கொடுக்கான்? அது அவன் வஸ்திரம் தானே, அவன் போட்டுட்டு அவன் கவசத்துல ஈட்டி வச்சுட்டு போக வேண்டியதானே? ஆனா இவன் என்ன செய்தான்? இதான் சாத்தானுடைய தந்திரம். இவன் என்ன செய்தான்? வாசிங்க. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவிட்டு வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு, நல்ல பாதுகாப்பாக கொடுக்காம பாருங்க. இதை போடணுமா வேண்டாமா? எங்க போத்த ஹெல்மெட்டு எடுத்து தாரான், நம்ம என்ன செய்வோம்? சே எவ்வளவு நல்ல பையனா இருக்கான், என் தலையில அடிபற்ற கூடாதுன்னு அது வெண்கலத்துல கொடுக்கான். நீங்க சாத்தானுடைய தந்திரம் ரொம்ப, அவன் எங்க டச் பண்ணுவாங்கதோ பாருங்க, எதுல கொடுக்கான். அப்ப நமக்கு என்ன தோணும்? சார் இவர் எவ்வளவு பாதுகாப்புக்கு, நம்முடைய பாதுகாப்புக்கு எவ்வளவு காரியத்தை ராஜா செய்து தாரார். வெண்கல சீராவை தரிப்பித்து
வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு தன் வஸ்திரங்கள் மேல் இவன் யாரு? இவனுக்கு ஒரு வஸ்திரம் இருக்கு. நல்லவேளை அந்த வஸ்திரத்தை கலத்தாம இருந்தான். அதான் தாவீதுக்குள்ள வெளிப்பாடு. அவனுக்கு 2 வெளிப்பாடு இருந்தது. ஒன்னு, தான் வஸ்திரத்தை கலத்தல. 2, அவனுடைய வஸ்திரத்தை போட்ட வஸ்திரத்தை திரும்ப கொடுத்துட்டான். சிலருக்கு நம்ம சொல்லும் போது தெரியாது, அதை போட்ட பிறகுதான் நீங்க பார்த்துருக்கீங்களா, எப்போ இந்த சைஸு சேராது கேட்கவே மாட்டோம். நம்ம இந்த போட்டு பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? போட்டு பாரு, ஆமா இந்த சைஸு எனக்கு இதை தானே முன்னாடியே அவன் சொன்னான். இதை தானே அவன் முன்னாடியே சொன்னான் சைஸு சேராதுன்னு. அது நம்ம எப்போதுமே இந்த முன்னாடியே கேட்க மாட்டோம் பாருங்க. சில பழக்க வழக்கங்கள் தாங்க நம்மளை முன்னேற விட மாட்டேங்குது. முன்னாடியே கேட்க மாட்டோம். நம்ம போட்ட பிறகு இது சேர, ஆமாம் அப்போ தான் கடைக்காரன் சொல்லுவான், இதை தானே சார் நான் உங்கள்கிட்ட முன்னையே சொன்னேன், நான் எத்தனையோ அனுபவப்பட்டிருக்கேன், என்ன இது சேர்ந்துரும்ண்ணே சார், நான் சொன்னாக்காரங்க போய் போட்டு வேணா பாருங்க அப்படிமா. போய் போட்டு பார்த்து பார்ப்பேன், ஆமாம் சேரல. அதே தான் இங்கேயும் நடக்கு. இப்போ தன் வஸ்திரத்தின் மேல அந்த வஸ்திரத்தை போட்டார். என்ன நடந்தது? அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாய் வாழணும். இல்லை இது வந்துட்டு அப்படின்னு பரிசுத்தத்தை கெடுத்துடக்கூடாது. பரிசுத்தமாகிறவன் அதுல பழக்கம் இல்லை. பழக்கம் இல்லாதனால என்ன செய்தான்? நம்ம வாழ்க்கை நடக்கையிலே நமக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருக்குன்னு தெரிஞ்சிருமா? நம்ம வாழ்க்கையில நம்ம நடக்கும் போதே, இப்போ நம்ம சபையில் எத்தனை குடும்பம் இருக்கு, ஒரு குடும்பம் நடக்கிற நடையிலேயே ஒரு ஊழியக்காரன் கண்டுபிடிக்கணும், இந்த குடும்பம் எந்த ஸ்பிரிட்ல நடந்துட்டு போகுது, எந்த ஸ்பிரிட் இதை நடத்துது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சீங்களோ? பிடிச்சிருப்பேன், கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருக்கேன். அதை தான் இவர் செய்தார். நடந்து பார்க்க. நடந்து பார்க்கும் போது என்ன தெரியுது? வாசிங்க. அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது. நான் இவைகளை நடக்கும் போதுதான் வெளிப்பாடு கிடைக்கும். யாத்தாடி இவன் அன்பா தந்தாம்னு, இலவசமா தந்தாம்னு நானும் வாங்கி வாங்கி போட்டுட்டேனே, நடந்து பார்த்தாதான் தெரியுது இது என்ன முன்னேற விடாது, இது என்ன ஜெயம் பெற விடாது, இது என்ன தேவனோடு ஐக்கியப்படுத்த விடாது. அதனால நான் போன வாரமே சொன்னேன், தேவனோடு ஐக்கியப்படுத்தி விடாதபடிக்கு யாரா இருந்தாலும் ஒரு ஸ்டெப் விலகி இருப்பது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நல்லது. கோராக எல்லாம் பூமிக்கு போகும்போது கோராங்க புத்திர விலகி போயிட்டாங்க. அது அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அவங்க காத்து கொண்டாங்க. இப்ப நடந்து பார்த்தா அவனுக்கு என்ன தெரியுது? இத நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது. நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது. இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டான். நாம களைந்து போடக்கூடிய ஒரு வஸ்திரமும் இருக்கு, உடுத்த வேண்டிய ஒரு வஸ்திரமும் இருக்கு. நீங்க உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. நம்ம மேல இருக்கிற வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை பழசாக்காம, இப்ப நம்ம வெள்ளை சட்டை போட்டுட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போவோம். இங்க போவோம்,
நீரை பத்திரமா எங்க போய் காப்போம்? அதை வெள்ளச்சட்டை போட்டுட்டு தான் கல்யாண வீட்டுக்கு போறோம். அந்த வெள்ளச்சட்டைய பத்திரமா காத்துக்கொள்தோம்னா அது முக்கியமான இடம் எங்க? நேர அந்த சாப்பாட்டு இடத்துக்கு போவோம் தெரியுமா? அங்கதான் இந்த வெள்ளச்சட்டிய பத்திரமா கவனமா பார்ப்போம். ஏன்? இதுல கரை பட்டா போகாது. இதே போலதான் கர்த்தர் நமக்கு தந்த பரிசுத்த வஸ்திரம். பரிசுத்தத்துல கரை பட்டுட்டா போகாது. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். போட்டிருக்கா போடலையா? போட்டிருக்கும் நினைக்க. நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். இங்க 40 வருஷ காலமாய் உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் என்ன ஆகல? பழசா போல. அப்ப நம்ம ஒரு வஸ்திரத்தை தரிக்க கூடாது. பழைய வஸ்திரத்தை தரிக்க கூடாது. இந்த வஸ்திரத்தை, பழைய வஸ்திரத்தை தரிக்க கூடாது. அது நம்மள அடுத்த ஸ்டெப்புக்கு நடக்க விடாது. கொஞ்ச தூரம் நடந்து பார்த்தான், ஆனா அங்க போக முடியல. இங்க சரி, இந்த வீராப்புல போவோம் தெரியுமா? கடைசியில் எப்படி தெரியுமா வருவான்? அதே தான் இவனும் நடந்து பார்த்தார். கொஞ்சம் தூரம் போக முடியுது, ஆனா அதுக்கப்புறம் என்னால முன்னேற அப்ப ஏதோ ஒரு தடை. ஏன்? அவர் உணர்ந்தார். ஏன்னா அவருக்கு அபிஷேகம் இருக்கு, அதனால உணர்ந்தார். அந்த ஸ்பிரிட் உணர்த்தது, இது உனக்கு வேண்டாம்பா, அதை எடுத்துரு. அது ராஜாவானாலும் மந்திரி ஆனாலும் பிரதமர் ஆனாலும் முதலமைச்சர் ஆனாலும் அவர் கையில கொடுத்துரு. பரலோகத்துக்கு முன்பு முதலமைச்சர் எல்லாம் கிடையாது. பரலோகத்துக்கு முன்பு பிரதமரையும் பார்க்க கூடாது. அப்பந்தான் நம்ம பரலோகம் போக முடியும். அதை தான் தாவீது செய்தார். இதுக்கு மேல என்னால நகர முடியல. காரணம் இந்த வஸ்திரம் பாரம். இந்த வஸ்திரம் பாரம் ஆயிற்று. பரிசுத்த வஸ்திரம் ஒருபோதும் பாரமா இருக்காது. ஆனா இவன் கொடுத்த வஸ்திரம் அவனுக்கு பாரம் ஆயிற்று. அதனால நடக்க முடியல. சில பாரம், சில கவலை நம்மளால முன்னேற விடாது. குடும்பத்துல உண்மை, குடும்பத்தை குறித்து பாரம் வருதா, பிள்ளைகளை குறித்து கவலை வருதா, அந்த கவலையே வச்சுட்டு இப்படியே உட்கார்ந்துருக்க கூடாது. அது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக மாறும். பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. நம்ம தள்ளுவோமா? நம்ம இந்த பாவத்துக்கு தான் அன்பு இரக்கம் எல்லாம் பார்ப்போம். பரிசுத்தத்துக்கு அன்பு இரக்கம் உண்மைதான். தேவனுக்கு அன்பு இரக்கம் பார்ப்போமா? ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? இந்த பாரத்தை, உன்னை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை எல்லாம் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், அந்த ஓட்டத்துல நீங்க ஓடணும். ஆனால் களைய வேண்டியதை களைந்து போடணும். இல்ல பாஸ்டர், இந்த சுபாவத்தை என்னால மாத்தவே முடியாது. அப்ப நீ இயேசுவை நோக்கி ஓடவே
முடியாது. ஐயா பேதுரு கடல்ல இறங்கிட்டார். ஆனா அலை அடிக்க கடல் அலையினால எழும்புத, காற்று பலமா அடிக்கன்னு அங்க கவலை போன உடனே, பாரமெல்லாம் அங்க போன உடனே, மனசெல்லாம் அங்க போன உடனே இவனால நடக்க முடியலை. ஐயா இவனுக்காக தண்ணியவே கல்லா மாத்தி கொடுத்தாரு இல்லையா? கொடுத்தார். ஆனா அந்த கல்லுல இதுவரைக்கும் கல்ல தான் நடந்தான். ஆனா இந்த நோக்கம் இங்க இருக்கிற ஒரு மனம் உலகத்து மேல, குடும்பத்து மேல, பிள்ளைகள் மேல போன உடனே இவன் ஆவிக்குரிய ஜீவியம் ஸ்பாயில் ஆயிட்டு. எவ்வளவு தாரார் பாருங்க, ஸ்மைல் ஆயிட்டு. அதனாலதான் இயேசு சொன்னார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை. ஆனா நம்ம கர்த்தர் கையில கொடுக்க மாட்டோம் பத்தியில. சிலர் கொடுத்துட்டு என்ன செய்வோம், புலம்புவான். ஜெபம் பண்ணிட்டு நீங்க நல்ல பாருங்க, இப்ப நல்ல ஜெபம் பண்ணிட்டு வருவோம். நம்ம கவலை எல்லாம் கர்த்தர் பாதத்துல வச்சுட்டு வருவோம். வெளியே வந்தோடனே இப்படி இருப்போம். என்ன ஆச்சுன்னு கேட்டா, பிள்ளைகளை குறித்து ஒரே கவலையா இருக்கு, என்ன செய்ய. அப்ப இவ்வளவு நேரம் என்ன ஜெபம் பண்ணேன்? ஐயா நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம உங்க விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக. இப்ப அநேகர் எங்க நடக்கும்? கிறிஸ்து இயேசுவுக்கு வெளியே நடக்கும். ஆனா கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக நம்மை காத்துக்கொள்வது எது? தேவனுடைய சமாதானம். அந்த சமாதானம் இருந்தா மட்டும்தான் நம்மளால முன்னேற முடியும். எங்க யோசேப்பை பாருங்க, யோசேப்புக்கு என்ன இருந்தது? சாப்பாடு கூட கிடைக்கல, ஆனா சமாதானம் இருந்தது. அதனால்தான் யோசேப்பு கணிதரும் சுவரு கட்டினாலும் அவன் பாட்டு போயிட்டு இருக்கான். இத்தனைக்கு சாப்பிடல, சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லை, ஆனா தேவ சமாதானம் இருந்தது. அது அவனை கவலைக்கு கொண்டு போல, அது அவனை பாரப்படுத்தல. அவன் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இயேசுவை நோக்கி ஓடுதான். ஆனா நாம அப்படி ஓடுவோமா? இல்லை. ஏன்னா மனசெல்லாம் அங்க போயிட்டு. எங்க நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்ம அடி மனசு எங்க இருக்குன்னு தான் கர்த்தர் பார்ப்பார். சும்மா இந்த வாயோட கத்தாவே ஆசீர்வாதியும் சோத்திரம் சோத்திரம் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வாயில என்ன வரும்? வாயில என்ன வரும்? ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன்னு வரும். ஆனா இங்க இருந்து என்ன வராது? வாந்தி வந்தா எங்கேருந்து வரணும்? அதுக்கு பேர் தான் வாந்தி, இல்லைன்னா அதுக்கு பேர் என்னது தெரியாது. வாந்தி வந்தா இங்கேருந்து வந்தாதான் அது வாந்தி. சும்மா ஒப்பு கொடுக்கிறேன் கத்தாவேன்னு ஒப்பு கொடுக்கிறேன்னா இங்க இருந்து வரணும். இப்ப பேதுரு இறங்கின உடனே அது வரைக்கும் மனசு எங்க இருந்தது? அது வரைக்கும் மனசு எங்க இருந்தது? இயேசுவை நோக்கி. இந்த காற்று அடிக்கி 4 பேர் 4 விதமா பேசத்தான் பாஸ்டர், சோழி முடிஞ்சது. நீ முன்னேறின மாதிரி தான். 4 பேர் 4 விதமா பேசினா நீ ஏன் அதை காதுல வாங்குத? பாஸ்டர் 4 பேர் என்ன தப்பா பார்க்காங்க பாஸ்டர். பார்க்கட்டுமே. ஐயோ உனக்கு முன்னாடி யார் இருக்கா? உனக்கு முன்னாடி யார் இருக்கா? நீங்க இப்படி எல்லாம் பேசும்போது பாஸ்டர் கோபத்துல பேசுறார் போல, அதெல்லாம் இல்லை. உனக்கு முன்னாடி யார் இருக்கா? யார் இருக்கா? நம்ம அவரை பார்க்க மாட்டோம் பாருங்களேன். அவரை பார்ப்போமா? இன்னைக்காவது ஒன்றும் அவரை பார்த்துருக்கோமா? அப்படி பார்த்துருந்தா கண்டிப்பா நம்ம கால் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். அப்படி போயிட்டு இருந்தவன் தான், ஆனா அடுத்தது அவனால நடக்க முடியல. அவனை முக்குது, எழும்ப முடியல. ஏன்? தண்ணி எல்லாம் மிஸ்டேக்கு. இவன் நோக்கம் எல்லாம் அங்க போயிட்டு. ஆனா நடக்கிறது இயேசுவை நோக்கி, நடந்ததும் இயேசுவை நோக்கி. ஆனா நோக்கம் இயேசுவை நோக்கி இல்லை.
நம்ம பேரு கிறிஸ்தவங்க, ஆனா நோக்கமெல்லாம் எங்க இல்ல? இயேசுவா இல்லை, நோக்கமெல்லாம் உலகமா இருக்கு. அதான் பிரச்சனை. அதான் எலும்ப விடல, அதான் அடுத்த ஸ்டெப்பு வைக்க முடியல. கர்த்தர் எல்லா நேரமும் எல்லா சம்பவத்துள்ள வெளிப்பாட தரமாட்டேன். அந்தந்த சமயத்துக்கு அந்தந்த சம்பவத்துள்ள வெளிப்பாட தருவார். அவருக்கு தான் தெரியும் எந்தெந்த சமயத்துல யார் யாருக்கு எந்தெந்த வெளிப்பாட கொடுக்கணுங்க. அதனால தான் நான் இன்னும் திருப்பாம அவர் தரதை நான் சொல்லிட்டே வரேன். ஏன்னா நான் அவருக்கு உபயமை ஆர்டர் பார். என் புத்தி எங்க உபயோகிச்சு சொல்றதுக்கு அல்ல பிரசங்கம், உபயமை ஆர்டர். அவர் சொல்றதை நான் எங்க சொல்லணும், அதான் பிரசங்கம். இல்லைன்னா நான் என்னத்துக்கு திருப்பிட்டு முடிச்சிருப்பேன். இன்னும் ஒரு பக்கத்தை என்ன 12:10 தான் ஆயிட்டு. நோக்கம் மாறக்கூடாது. நான் இயேசுவை நோக்கி நின்னாலும் என் நோக்கம் இயேசுவை நோக்கி இருந்தால் தான் முன்னேற முடியும், இல்லைன்னா முன்னேற முடியாது. அப்ப நமக்குள்ள எந்த வஸ்திரம் இருக்கக்கூடாது? பழைய வஸ்திரம். நீங்க யோசுவா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் வாசிங்க. ஒரு தந்திரமான யோசனை பண்ணி என்ன பண்ணாங்க? இந்த தந்திரம் யார்கிட்ட தெரியுமா இருக்கும்? பழைய வஸ்திரம் யாரு உடுத்திருக்கானோ அவங்கிட்ட தந்திரம் இருக்கும். நம்ம எங்கேயும் போக வேண்டாம், நமக்கு எங்க இருக்கு? வேதத்திலே எல்லாம் இருக்கு. வாசிங்க. தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய ரெட்டு பைகளையும். கர்த்தர் அநேகட்ட பேசுறார், அது எனக்கு நல்லா தெரியும். அநேகட்ட பேசுறார். வாசிங்க. பழைய ரெட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும். இவங்க கிட்ட இருந்ததெல்லாம் என்னது? பழசு பழசு பழசு. இப்ப திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வலிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாய் இருந்தது. பழைய வஸ்திரம் உள்ளவனுடைய ஜீவியம் எல்லாம் வாட வீசும். வாசனை வீசாது, வாட அடிக்கும். இப்போ ஒருத்த மேல வேற வாட அடிக்கும், நம்ம பக்கத்துல போவோமா? ஏன்? ஒரே வாடையா இருக்கு பாஸ்டர். ஐயா, பழைய வஸ்திரம் ஒருத்தன்ட்ட இருந்தா அவன் வெளியே வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையா இருப்பான், ஆனா உள்ள அம்பட்டும் வாட அடிக்கும். இயேசு உங்ககிட்ட வரவே முடியாது, நீங்களும் இயேசு கிட்ட போகவே முடியாது. நீங்க உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். வாடையே எலும்பு தென்றலே வா கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் தோட்டத்துல வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து. அங்கதான் வருவார். வாசனை இல்லாத இடத்துக்கு நேசரும் வரமாட்டார், பாஸ்டரும் வரமாட்டார். வாசனை உள்ள இடத்துக்கு தான் நேசர் வருவார். ரொம்ப முக்கியம். வாழ அடிச்சதுன்னா அங்க நேசர் வரமாட்டார். இந்த தோட்டத்துக்கு நேசர் வரணும்னா வாசனை வீசணும். வாட அடிச்சா நம்மளே கிட்ட போக மாட்டோம்.
போவோமா? கண்டிப்பா போக மாட்டோம். எங்க வாடை அடிக்கும், எங்க செத்தது இருக்கோ அங்கதான் வாடை அடிக்கும். எங்க செத்த கிரியை இருக்கோ அங்கதான் வாடை அடிக்கும். இப்ப இங்க ஒரு பறவையோ நம்ம செத்து கிடக்கு, நமக்கு என்ன அடிக்கும்? வாசமாவா இருக்கும். இப்போ ஒரு எலி செத்து கிடக்கு, இங்க செத்து கிடக்குன்னு வைங்க, நமக்கு என்ன வாசம் அடிக்கும்? பிரசங்க கேட்டுட்டே இருப்போம், ஆனால் என்ன வாடை அடிக்கும்? அப்ப எங்க வாடை அடிக்கும்? எங்க செத்தது உள்ள இருக்கோ அங்க வாடை அடிக்கும். எங்க வாசனை அடிக்கும்? எங்க பரிசுத்தம் இருக்கோ அங்க வாசனை வீசும். பழைய வஸ்திரம் உடுத்தி கொண்டு போனாங்க, ஆனா கையில இருந்ததெல்லாம் வாடை அடிக்கி. பழைய வஸ்திரம் பழைய வஸ்திரம்னு அப்பலேருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பழைய வஸ்திரம்னா என்ன? வாசிங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை, இந்த பழைய மனுஷன் என்ன செய்வான்? இந்த பழைய மனுஷனுடைய கையில தான் ஒருவனை மோசம் போக்குகிற கருவி இருக்கும். இப்ப தேவ சாயலிலும் தேவ ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டு இருந்த ஆதாமையும் ஏவாளையும் பழைய மனுஷனா மாத்தினது யாரு? எதனால மாத்தினா? மோசம் போக்கும் இச்சைகளினாலே. தோட்டத்துக்குள்ள வந்தது புதிய மனுஷன் அல்ல, பழைய மனுஷன். அதனால்தான் இயேசு பாம்பேன்னு சொல்லல, சாத்தானை நோக்கினார், சர்ப்பத்தை பார்த்து. தோட்டத்துக்குள்ள வந்தது யாரு? பழைய மனுஷன். இவன் என்ன செய்வானா? அதை வாசிங்க திரும்ப. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. இது கெட்டு போக பண்ணும். ஒரு மனுஷனை என்ன செய்யும்? சில காரியம் சொல்லும் போது நம்மளால கீழ்ப்படியாம போக காரணம் என்ன தெரியுமா? இந்த பழைய மனுஷன். உண்மை, இந்த பழைய மனுஷன் நம்மளை கெட்டு போக பண்ணுவான். உண்மைங்க. நான் பைபிளை நல்லா படிச்சு ஆராய்ஞ்சு தான் நான் சொல்றேன். இந்த பழைய மனுஷன் உள்ள இருக்கும்போது நம்மளை லேஸ்ல கீழ்ப்படியா விடவே மாட்டான். ஏன்னா இவன் கெட்டு போகணும். தேவன் நோக்கம் என்னது? இவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையணும். ஆனா சாத்தான் நோக்கம் என்னது? இவன் கெட்டு போகணும். அதுக்காக தான் நான் எங்கேயும் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். நான் பண்ணினோம்னா நீ கெட்டு போயிடுவேன். இப்ப இவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணோம்னா இவன் கெட்டு போவான். உண்மை அதான். இவன் கெட்டு போவதற்காக எல்லாம் என்ன வச்சது? இவனை எங்க கொண்டு போகணும்? கெட்டு போவான். காரணம் பழைய மனுஷன் அவனை விடாது. பழைய மனுஷனை பத்தி நமக்கு தெரியல. பழைய மனுஷன் நம்மளை நரகத்துக்கு நேரா கொண்டு போவான். அதான் முந்தின நடக்கைக்குரிய. நம்ம முந்தின நடக்கை என்ன பரலோகமா கொண்டு போச்சு? முந்தின நடக்கையெல்லாம் நம்மளை நரகத்துக்கு நேரம் நடத்துச்சு. அதுல இருந்து கர்த்தர் நம்மளை கிருபையா ரட்சித்தார். ஆனா அந்த முந்தின நடக்கைக்குரிய அதே மோசம் போக்கும் இச்சைகளினால இந்த பழைய மனுஷன் நமக்குள்ள இருந்து கிரியை செய்தான். ஆனால் நம்மளால ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேற முடியாது. இது அநேக பெற்றோருக்கே தெரியல. என் பையன் பாவம் பாஸ்டர், அவன் கெட்டு போவான்.
நான் வெளிப்பாடோட தான் பேசுவேன். அவன் கெட்டு போவான். உண்மைங்க. இப்படி சொல்றது அவனுக்கு எப்படி தெரியும்? ஆனா அவனுக்கு இந்த வெளிப்பாடு இல்லை, அவனுக்கு இந்த ரெவலேஷன் இல்லை. ஆனா பாஸ்டருக்கு இருக்கு. ஏன்னா இந்த பழைய மனுஷன்பா உனக்குள்ள இருக்கிறது, அவன் உன்னை கெட்டு போக பண்ணுதான்பா. அதை சொல்ல கேட்காத. உண்மையை சொன்னா நாம அதிகமா தேவன் சொல்ற கேட்காத விட சாத்தான் சொல்றத தான் கேட்போம். அதான் ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. அதான் நடந்தது. தேவன் சொன்னதை கேட்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அண்ணாதான் சொல்லுவான், நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டு, அதை நான் என்ன செய்ய மாட்டேன், அல்லல் தட்ட மாட்டேன். அது நமக்கு பிரயோஜனம். அது உன்னை கெட்டு போகாம காத்துக்கொள்ளும், கண்டிப்பா காத்துக்கொள்ளும். இது அநேக பெற்றோருக்கே இந்த வெளிப்பாடு இல்லை. அதனாலதான் பிள்ளைகளை பார்த்து ஒன்று சொன்னோன்னு என்ன வருது பெற்றோருக்கு? உண்மை. இங்க பாஸ்டர் ஏன் சொல்றாருங்கிறது தெரியாது. தெரியுமா? தெரியாது. அவர் என்ன நோக்கத்துல சொல்றாருங்கிறது தெரியாது. ஐயா இங்க ஒரு கல் இருக்கு, இவன் அந்த கல்லுக்கு நேரா போறான், நான் என்ன செய்யணும்? போய் கால் அடிபட்டு விழட்டும் அப்படின்னம்னா நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கே போக முடியாது. எப்போ அந்த கல் இருக்கு, போகாத, சொன்னா கேளுன்னு சொல்லிட்டோம்னா நான் அவனுக்கு என்ன செய்தேன்? நான் அவனுக்கு என்ன செய்தேன்? என்ன செய்தேன்? நல்லது வந்தேன். ஆனா அது அவனுக்கு அப்படி தெரியாது. ஏன்னா வெளிப்பாடு இல்லை. அநேக பிள்ளைகளுக்கு வெளிப்பாடு இல்லை. அதனால தான் இந்த பிள்ளைகள் இப்படி இருக்கு. ஏன் சொல்றான்னு தெரியாது. ஆனா நாங்க இப்படிதான் இருப்போம். ஆனா அது அவனை கெட்டு போக பண்ணுது. உள்ள ஒரு கரையா அவனை அரிச்சிட்டு இருக்கு, அது அவனுக்கு தெரியல. இத சொன்னா பாஸ்டர் பாவி. ஐயா அவனுக்குள்ள ஒரு கரையா இருக்கு, பழைய மனுஷன் அப்பப்போ எழும்புது, அந்த வஸ்திரம் அவனுக்குள்ள இருக்கு, அது அவனை முன்னேற விடாது, அது அவனை ஆசீர்வதிக்க விடாது. அதனாலதான் இங்க இருந்து கண்டிக்கிறது. இத கலைந்து போட்டு என்ன செய்யணுமா? வாசிங்க 23 முதல். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அந்த மனுஷன்ல என்ன உண்டு? மெய்யான நீதியும் மெய்யான பரிசுத்தமும் உண்டு. அந்த மனுஷனை தரித்திருந்த தாவீது அதனாலதான் இந்த வஸ்திரம் எனக்கு பழக்கம் இல்லைன்ட்டார். அவன் எந்த வஸ்திரத்தை தரிச்சிட்டு போறான்? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை உடுத்திட்டு அவர் போறார். போறவனை நிறுத்தி, எப்பா நான் உனக்கு நன்மை செய்தேன். என்ன நன்மை? எனக்கு ஒரு வஸ்திரம் இருக்கு, இந்த வஸ்திரத்தை நீ போடு, இந்த வெண்கலமான தலைச்சீராவையும் வச்சிக்க. ஏன்னா அவன் ஈட்டி ஏறும்போது ஓந்தலை தப்பிச்சிடும். எவ்வளோ அக்கறையா கொடுக்கான். இதை வாங்கணுமா வேண்டாமா? இதுல தான் சாத்தானுடைய தந்தரம். அக்கறையா கொடுத்தோன்னு வாங்கிட்டோம்னு வைங்க, எங்கேயோ ஒரு பக்கம் ஈட்டிய குத்திட்டான். தாவீது நடந்து பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த ஸ்பிரிட்டு சரியில்லை, இந்த ஆவி சரியில்லைன்னு தெரிஞ்சிட்டு.
உடனே அந்த வஸ்திரத்தை எடுத்துட்டார். ராஜாவே, இந்த வஸ்திரம் எனக்கு வேண்டவே வேண்டாம், இதை நான் போட்டுக்கொண்டு போகக்கூடாது. அவர் சொன்ன வார்த்தையை பாருங்களேன், இதை நான் போட்டுக்கொண்டு போகவே கூடாது. நான் போயிட்டோம்னா ஜெயம் கிடைக்காது, என்னால் முன்னேற முடியாது. இந்த பழைய மனுஷனை என்னைக்கு நாம கலைந்து போடுதோமோ அன்னைக்கு தான் நம்மளால முன்னேற முடியும். அடுத்து வாசிங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் வாசிங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும். பொய் பாவமா, அது ரெண்டாவது. ஆனா முதல்ல பொய் மிகப்பெரிய ஆவி. அது அவனையும் முன்னேற விடாது, மற்றவனையும் முன்னேற விடாது. இவன் முன்னேற்றத்தையும் அது கெடுக்கும், அடுத்தவனுடைய முன்னேற்றத்தையும் அது கெடுக்கும். இப்ப சாத்தான் உள்ள வாரான் ஏதேன் தோட்டத்துல, முதல்ல சொன்னது என்னது? பொய் தான் சொன்னான். என்ன சொன்னான்? என்ன சொன்னான் அவன்? இந்த பொய் சொல்றவங்ககிட்ட எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். மோசமான ஆவி அது, அவனையும் வஞ்சிக்கும் மற்றவனையும் வஞ்சிக்கும். சாத்தா என்ன சொன்னான்? சாத்தா என்ன சொன்னா? சாத்தா என்ன சொன்னா? இதுக்கு மேலே தொண்டை தண்ணியே போயிடும். சாத்தா என்னங்க சொன்னா? அந்த பழத்தண்ணியை சாப்பிட்டா தேவர்களை போல இருப்பீங்கன்னா சோழி முடிஞ்சது. சோழி தூக்குனவனே எங்க தள்ளிட்டான்? வெளியே தள்ளிட்டான் பாருங்க. நம்மளை தூக்குறவனுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நம்மளை தூக்க தான் தெரியுமா சைட்ல இருந்து, அவனுக்கு தான் ரொம்ப எச்சரிக்கை. ஏன்னா நம்ம பேலன்ஸ் எங்க இருக்கு பொத்துன்னு போடுவான், அன்னைக்கு தான் தெரியும். ஆஹா, நீங்க நல்லா பாருங்களேன், ஒருத்தர் நம்பி நம்ம ஏறணும்னா உன்னை நம்பி தான் ஏறி இருக்கோமோ, பொத்துன்னு போட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இனி ஒன்று. அதுக்கப்புறம் அவனை நம்பி ஏறுவோமா? ஏற மாட்டோம். பட்டாதானே தெரியும். அது நல்லது, அது நமக்கு நல்லது. கர்த்தாவே, நான் உபத்திரவப்பட்டது அதனால உம்முடைய பிரமாணங்களை. பொய் பாவமாங்கிறது ரெண்டாவது. ஆனா பொய் அவனையும் வஞ்சிக்கும் மற்றவனையும் வஞ்சிக்கும். ஏதோ பழைய மனுஷன். நீங்க தொடர்ந்து வாசிங்களா, உங்களுக்கே தெரியும். வாசிங்க. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு. அதான் செய்கை. பழைய மனுஷனையும், இப்ப ரட்சிக்கப்பட்ட உடனே பழைய மனுஷன் போயிருவான், ஆனா அவன் செய்கை போகாது. என்ன போகாது? செய்கை போகாது. அந்த செய்கையையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இதுதான் நம்மளை பூரண அறிவடைய வைக்கும். இதுதான் நம்மை புதிதாக்கும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் இன்னும் நாம எப்படி இருக்கோம்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கோமா? கிறிஸ்தவனா இருக்கோமா? எப்படி இருக்கோம்? உங்க வாயை திறக்கனே 1 வருஷம் ஃபாஸ்டிங் பண்ணணும் போல, அந்த அளவுக்கு கட்டு இருக்கு. எப்படி இருக்கும்? கிறிஸ்தவனாதான் இருக்கமே தவிர, ஏன்னா வெள்ளை சட்டை போட்டிருக்கான், வெள்ளை ஃபேண்டு போட்டிருக்கான், அதனால நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன் என்று அல்ல. நெவர். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் என்பதை, ஒரு வஸ்திரத்தை நான் என்ன செஞ்சிருக்கணும்? கலைந்து போட்டிருக்கணும். வஸ்திரத்தை
அப்பந்தான் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும். புறம்பான மனுஷன் அழிய அழிய அழியதான் இந்த உள்ளான மனுஷன் வளரும். இல்லை நான் மாற மாட்டேன் பாஸ்டர், நான் இப்படி தான் இருப்பேன் பாஸ்டர், நான் உள்ளான மனுஷன் வளராது. நீ வளருவ, இன்னும் 8 அடி போவ, 10 அடி போவ, 12 அடியும் போவ. ஆனால் உனக்குள்ள உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் வளராது. கண்டுபிடிக்க இதுலயே கண்டுபிடிச்சிடலாம், வளராது. கண்ணாடியை காண்கிறது போல உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன். என் முன்னாடி ஒரு கண்ணாடியே இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். பழைய மனுஷனுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. பழைய மனுஷன் வெளியெல்லாம் இருக்க மாட்டான், உள்ளதான் இருப்பான். ஃபர்ஸ்ட் என்ன கெடுப்பது அவனா, அது 2வது. முதல்ல நம்மளை கெடுப்பது நம்ம தான், அது 2வது. நம்ம முதல்ல அதை தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவன் தான் என்னை கெடுக்கான் ஃபர்ஸ்ட். யாரு? இப்போ ஒரு உதாரணமாக சொல்றேன். இப்போ இங்கே ஒரு பையன் இருக்கான், அவன் சிகரெட் குடிக்கான், இன்னொரு பையனும் குடிக்கான். இப்போ அவங்க அம்மா யாரை வந்து அடிக்கும்? என்ன வந்து சொல்லி அடிக்கும்? ஏம்ல அவன் கூட சேர்ந்த, அவங்க கூட சேர போய் தானே நீ, அவன் கூட சேர்ந்ததுனால இவன் குடிச்சானா, இவன் கெட்டு போனானா? 2வது அது. முதல்ல காரணம் என்ன? நீ ஏன் குடிச்ச, அதுதான் காரணம். அவன் தந்தான். நான் இப்போ அநேக பெற்றோர் அப்படிதான் ஆயிட்டாங்க. ஏன் பிள்ளை குடிக்கலையே, அவன் தானே குடிக்க வச்சான், இவன் ஏன் குடிச்சான்? அது காதலே ஏறாது. ஃபர்ஸ்ட் அவன் குடிக்கவே இல்லை, அவன் தான் என்ன செஞ்சான், இவனை குடிக்க வச்சிருக்கான். ஐயா உன் பிள்ளை ஏன் குடிச்சான்? ஃபர்ஸ்ட் அவன் குடிக்கவே இல்லை. இதே தான் சொல்லுவோம். மாஸ்டர் ஐயா உன் பையன் ஏன் குடிச்சான், அது காதல ஏறாது. இல்லை பாஸ்டர் அவன் தான் இவனை குடிக்க வச்சிருக்கான் பாஸ்டர், இவன் வாயை திறக்க போய் தானே ஊத்துவான். அநேக குடும்பம் இப்படி தாங்க இருக்கு. நான் வெளியெல்லாம் சொல்லலை, இங்கே தான் இருக்கு. அவனை நம்ம எங்கே போயிடுவோம்? ஆவியோட தான் சேரும். மாம்சம் மாம்சத்தை, அதான் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி போராடும். நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உங்களுடைய நன்மைக்கு. நீங்கள் எப்படி எடுப்பீங்களோ எனக்கு அது தெரியாது, நீங்கள் எப்படியும் எடுத்துக்கிடுங்க, அது எனக்கு விஷயம் இல்லை. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், அவர் சொன்னதை எல்லாம் அப்படியே நான் இங்கே சொல்லிட்டேன். அவர் தான் என் வேலை முடிஞ்சது. இனி நான் ராம்பச்சனை கொடுப்பேன், போய் அங்கே போய் உட்காந்துருவேன். ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை. ஆனால் வேதனை நிறைய, சந்தோஷம் அந்த ஒன்றே ஒன்று, வேதனை நிறைய. புரிஞ்சுதா? வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராதிருங்கள். சும்மா இவன் என்னமோ சொன்னா கேட்டோம் போனோம், அடுத்த வாரம் வாரோம், அடுத்ததான் ஏதாவது சொல்லு கேட்கும் போகிறோம், நீ பரலோகம் போய்க்கிடவே மாட்டே. நெவர். ஏசுறவங்க ஏசிக்கிறீங்க. ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணும் போதே அங்கே கல்லை எடுத்துட்டு ஒரு குரூப்பு நிற்க தான் செஞ்சது. அதுக்கும் ஆயத்தமாய் தான் நின்னான் ஸ்தேவான் பிரசங்கத்துக்கே. பிரசங்கம் பண்ணும் போதே தெரிஞ்சுட்டு இவன் கல்லை எடுத்திருக்கான், ஆனாலும் அவன் பிரசங்கத்தை விடலை. எரியறவன் எரியட்டும். ஆனால் ஒன்று, இயேசு எனக்காக எந்திரிச்சு நிற்பார். அந்த விசுவாசம் அவனுக்கு இருந்தது. முழங்கால் படியிட்ட போது யார் எந்திரிச்சா? யார் எந்திரிச்சா? இயேசுவை எந்திரிச்சிட்டார். அதாங்க விசுவாசம். விசுவாசம் என்பது பேச்சில் அல்ல, கிரிய. இப்போ கூட எனக்கு விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு.
இன்னைக்கு நீங்கள் கல்லஞ்சால் அவர் எனக்கா எந்திப்பார். நிச்சயம் இருக்கு. ஏன்னா நான் சொல்றது என்னது, சத்தியம் உள்ளவனோடு கர்த்தர் எப்போதும் இருப்பார். கனி கொடுக்கிற மரத்தை தானையா கல்ல எறிவாங்க. சும்மா இருக்கிற மரத்தை யாராவது கல்ல எறிவாங்களா? நீ எறிய மாட்டான். கனி எங்க இருக்கோ அவனை தான் என்ன செய்வான், அவனை தான் பிடிக்காது. இந்த வசனம் ரொம்ப முக்கியம். நான் இதை எழுதும்போது சாதாரணமாக எழுதினேன், ஆனால் அதில் இவ்வளோ ஆழம் இருக்கு. மொண்டு கொடுக்கும் போது தான் அந்த ருசி தெரியுது. தண்ணியை ஊற்றும் போது ருசி தெரியல. மொண்டு கொடுங்கள்னு சொல்லும் போது தான் ருசி தெரியுது. அந்த மாதிரி தான் நான் இப்போ உணர்ந்து நிற்கேன். தண்ணியை ஊற்றும் போது எழுதும் போது எனக்கு தெரியல ருசி, ஆனால் இப்போ மொண்டு கொடுக்கும் போது தான் எனக்கு அந்த ருசி தெரியுது. புரிஞ்சுதா? உங்க மாற்றத்துக்கு நான் வசனம் சொல்லிட்டேன். இனி மாற வேண்டியது நீங்க. அதுக்கு மேல எனக்கு தெரியாது. அடி விழுந்தபுறம் பாஸ்டர்னு சொன்னா பாஸ்டர் ஒன்றும் செய்ய மாட்டார். பாஸ்டரால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தலைகளை நின்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு தான் இப்பவே எச்சரிக்கார். பரலோகத்துக்கு ஆயத்தமாகுங்க. அவர் என்கிட்ட சொன்னதா தான், நீ ஆயத்தப்படுத்த மற்றவனையும்